சித்தர்களுடைய சிறப்பு வழியிலே கருவூரார் பற்றி பார்ப்போம். கருவூரில் பிறந்தவர் என்பதால் கருவூரார் எனப்பட்டார். ஜாதி வேறுபாடுகளையும் பொய்யான ஆச்சார அனுஷ்டானங்களையும் எதிர்த்து பாடிய இவர் மேல் சில வேதியர்கள் வெறுப்பு கொண்டபோது அவர்களுக்கு அறிவு வருமாறு இவர் பல சித்து விளையாடல்கள் செய்ததாக இவரை பற்றிய ஒரு வரலாறு கூறுகின்றது. தஞ்சை பேரரசன் ராஜராஜன் கட்டிய பெரிய கோயிலின் சிவலிங்க பிரதிஷ்டையில் அஷ்டபந்தனம் இலகி கூடாமல் போனபோது கடைசியில் இந்த சித்தரே வந்து கூட செய்ததாக சொல்லப்படுகின்றது. கருவூராரின் பூஜை விதி இங்கே தரப்பட்டுள்ளது. இவர் பெயரில் மருத்துவ நூல்களும் பல உள்ளன. முதலில் பூஜா விதி. காப்பு தெளிவுதனில் தெளிவுதரு அருளும் காணும் ஜனத்திலே சிவமயமும் சேரத்தோணும் வழியதனில் நல்ல வழி ஞானம் கூடும் மகத்தான வேதாந்தம் சித்தி காட்டும் ஒளிவுதனில் ஒளிவுதரு உறுதி சொல்வார் ஒற்பனத்தில் ஒற்பனமாய் உறுதிதோ வெளியதனில் வெளியாயி நாதத்துள்ளே விளங்கி நின்ற வாழைப்பெண் ஆதி காப்பே. அடுத்து நூல் ஆதியந்தம் வாழையருளில் இருந்தே வீடே ஆதியந்தம் வாழையவள் இருந்த வீடே ஆச்சரியம் மெத்த மெத்த அதுதான் பாரு ஜோதி அந்த நடுவீடு பீடமாயி சொகுசு பெற வீற்றிருந்தாள் துறை பெண்ணாத்தாள் வீதி அந்த ஆறு தெரு அமர்ந்த வீதி விளையாடி நின்ற திரு மாலை கண்டாய் பாதிமதி சூடியே இருந்த சாமி 10 வயதாகும் இந்த வாமி தானே வாமிவள் மர்மம் வைத்து பூஜை பண்ண மதியுனக்கு வேணுமடா அதிகமாக காமி வெகு சாமி சிவ காமி ரூபி காணறிது சிறுபிள்ளை கண்ணி ஆமிவளை அறிந்தவர்கள் சித்தர் அறிந்தாலும் மனம் அடக்க அறிய வேணும். நாம் இவளை பூஜை பண்ண நினைத்தவாறு நாட்டிலே சொல்லவென்றால் நகைப்பார் காணே காணப்பா இவளுடைய கற்பு மெத்த கண்டவர்க்கு
பெண் அரசு நானே என்பாள். ஊனப்பா அமிழ்தவள் ஊட்டி வைப்பாள். உள் வீட்டு உள்ளிருந்தே மேலே ஏற ஊனப்பா மனம் முறைந்து வாவாவென்பாள். புத்திரனே என் மகனே என்று சொல்லி வேணப்பா வேணதெல்லாம் தருவே நண்பாள். வேதாந்த சூட்சமெல்லாம் விளங்கும் தானே. தானென்ற வாழைவள் ரூபம் காண சமர்த்துண்டோ ஆண் பிள்ளை தானும் உண்டோ. பானென்ற வாமத்துக்குள்ளே அப்பா பராபரையால் பல கோடி விதமோ ஆடி. தேனென்ற மொழிச்சீவள் சித்தர்க்கெல்லாம் சிறு பிள்ளை 10 வயதுள்ள தேவி. ஊனென்ற உடலுக்குள் நடுவுமாகி உத்தமியால் வீற்றிருந்த உண்மைதானே. உண்மைவள் நாணமில்லாதிருந்த வீடே ஊருக்குள் நடுவீடே உற்றுப்பாரு. செம்மையாய் கண்டவர்கள் உண்டோ அப்பா. செககால வித்தைவள் ஆடும் வித்தை. உண்மையடா பஞ்சபண்டமாகி நின்ற உலகதனில் அலைந்தவர்கள் கோடாகோடி. நின்மளமாய் கண்டவர்கள் சொல்லாரப்பா. நேசமுடன் எனக்குரைத்த நிசங்கண்டேனே. கண்டதொரு பூரணத்தின் மகிமை கேளு. கால் மேலும் தலைகீழும் நடுவுமாகி அண்டரொடு முனிவர்களும் கண்டு போற்ற. ஆதவனும் அம்புலியும் அதிலே நின்று துண்டு பண்ணு. அவர்களிலே 4 பேர்கள் சுகம் பெறலாம் என்று சொன்ன வாசல் 4 கொண்டவர்கள் கண்டு வந்த 96 கொள்கை என காத்திருந்த குறிப்பை பாரே. பார்த்தவர்கள் செய்தொழிலும் மனமும் வேறா பல நூலை படித்து படுகுழியில் வீழ்வார். ஏற்றமடி மனம் போனால் புத்தி போச்சே. ஏழை மதி போகாதே எந்தாய் பாதம் போற்றுதற்கே. ஐவரையும் மனத்தில் ஒன்றாய் புத்தி சித்தமோர் நிலையில் நிறுத்தி வாசம். பூத்த மலரெடுத்திருப்ப திருப்பாதம் போற்ற பொறிகைந்து கருவிகரணாதி ஓமே.
போச்சுதடா மணமாய் கைவீறு போச்சு போச்சுதடா மணமாய் கை வீறு போச்சு பொறியைந்து கருவிகரணாதி போச்சு ஏச்சுதடா வென்று மனமிறக்கலாச்சு எனக்கொருவன் இணையில்லை என்றே பேச்சு வாச்சுதடா மனம் மடங்கை வாங்கென்றோர் சொல் வாய் பேசா மௌனத்தை அதிலே சேர்க்க காச்சுதடா பூத்த மலர் கருத்தை ஒன்று கனியாகும் அக்கனியை கண்டுகொள்ளே கொல்லுதற்கு இங்கின்னம் ஒரு குறிப்பை கேளு கோடியிடே மின்முழங்கும் கண்ணை மூடு வில்லுதற்கு அணம் அடங்கா பூதம் காணும் வில்லாதே உள்ளபடி சிங்கொன்றோர் சொல் வில்லவுமே யுவாயமதால் நடுவே நில்லு பேகமெல்லாம் ஒடுங்குமடா சத்தம் போச்சு கல்லறை போல் மயங்காதே மௌன தோன்று கண்ணினையும் திறக்காதே கருதி பாரே.